பாபா இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. தனக்கு என்றே வாழ்பவன் போகி பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தனக்கு என்றே வாழ்பவன் போகி பிறர்க்கு என்றே வாழ்பவன் தியாகி. தன்னை உயர்த்தி பிறரையும் உயர்த்த வாழ்பவன் ராஜயோகியே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தே. உடலும் மனதும் பொருளும் ஆவியும் தந்தைக்காக அர்ப்பணித்தே. தூய்மையில்லா இந்த உலகில் தூய்மையில்லா இந்த உலகில் தாமரை மலர் போலே நாம் வாழ்வதா தந்தை உதவி இறுதி வரையிலும் கிடைத்திடுமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. உன்னால் தானே உயர்வாயானேனே உனக்கென்றே வாழுவே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. யோகி வாழ்வை அடைந்தேன் பாபா இது நீ தந்த வரதானமே. ஓடோடி நாங்கள் வந்தோம்.
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को
शांति। ஓம் சாந்தி. 19/5/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/1999. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு संकल्प शक्ति के महत्व को जान इसे पढ़ाओ और प्रयोग में लाओ. சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவத்தை தெரிந்து அதை அதிகரியுங்கள் மற்றும் பிரயோகத்தில் கொண்டு வாருங்கள். आज ऊंचे ते ऊंचा बाप अपने चारों ओर के श्रेष्ठ बच्चों को देख हर्षित हो रहे हैं. இன்று உயர்ந்தலும் உயர்ந்த தந்தையானவர் தனது நாலா பக்கங்களிலும் உள்ள சிரேஷ்டமான குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள். அதோட முடிக்கல, பாபா அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றார். क्योंकि ஏனெனில் सारे विश्व की आत्माओं से आप बच्चे श्रेष्ठ अर्थात हाईएस्ट है. முழு உலகத்தில் இருக்க ஆத்மாக்கள்ல நீங்க குழந்தைகள் தான் சிரேஷ்டமானவர்கள், அதாவது हाईएस्ट. दुनिया वाले कहते हैं हाईएस्ट इन द वर्ल्ड और वह भी एक जन्म के लिए. உலகத்தினர் கூறுகின்றார்கள் हाईएस्ट इन द वर्ल्ड என்று, அது கூட ஒரு ஜென்மத்திற்காக. लेकिन आप बच्चे हाईएस्ट श्रेष्ठ इन दी कल्प है. ஆனா நீங்க குழந்தைங்க हाईएस्ट முழு கல்பத்திலையும். सारे कल्प में आप श्रेष्ठ रहे हैं. முழு கல்பத்திலே நீங்க சிரேஷ்டமா இருக்கீங்க. जानते हो ना, தெரியும் அல்லவா? अपना अनादि काल देखो. अनादि काल में भी आप सभी आत्मा बाप के नजदीक रहने वाले हो. அனாதி காலத்துல கூட பாருங்க, நீங்க அனைத்து ஆத்மாக்களும் பாபாவுடைய அருகாமையில வசிக்கக்கூடியவர்கள். देख रहे हो अनादि रूप में बाप के साथ समीप रहने वाले श्रेष्ठ आत्माएं हो. பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களா? அனாதி காலத்தில் கூட பாபாவின் கூடவே அருகாமையில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள். रहते सभी हैं लेकिन आपका स्थान बहुत समीप है. எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க, ஆனா நீங்க வசிக்கக்கூடிய இடமானது பாபாவுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிறது. तो अनादि रूप में भी ऊंची ते ऊंचो. அனாதி ரூபத்தில் கூட உயர்ந்தலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றீர்கள். फिर आओ आदि काल में. அதுக்கப்புறம் நீங்க ஆதி காலத்துல வாங்க. सभी बच्चे देव पदधारी देवता रूप में हो. எல்லா குழந்தைகளும் கூட யாரா இருந்தாலும் சரி, பாபாவுடைய குழந்தைகள் எல்லாருமே தேவ பதவி அடையக்கூடிய தேவதா சொரூபத்துல இருக்கிறீங்க. याद है अपना देवी स्वरूप. நினைவில் இருக்கிறதா உங்களுடைய தெய்வீக சொரூபம்? ஆதி காலமே சர்வ பிராப்தி சொரூபம். ஆதி காலத்துல நீங்க சர்வ பிராப்தி சொரூபமாக இருக்கின்றீர்கள். தன் மன் தன் और ஜன் चारों ही स्वरूप में श्रेष्ठ है. உடல், மனம், பொருள், மக்கள் நான்கு சொரூபத்திலையும் சிரேஷ்டமாக இருக்கின்றீர்கள். சதா சம்பன்ன ஹோ, எப்பொழுதும் நிறைந்திருக்கிறீர்கள். சர்வ பிராப்தி स्वरूप, அனைத்து பிராப்தியின் स्वरूपமாகவும் இருக்கின்றீர்கள். ஐசே தேவ் பத் और किसी भी आत्मा को प्राप्त नहीं होता है. அப்படிப்பட்ட ஒரு தேவ பதவி என்பது வேற எந்த ஒரு ஆத்மாக்களுக்கும் பிராப்தி ஆவது கிடையாது. चाहे धर्म आत्माएं हैं महात्माएं हैं. அவங்க தர்ம ஆத்மாக்களா இருந்தாலும் சரிதான், மகாத்மாக்களாக இருந்தாலும் சரிதான். लेकिन ऐसे सर्व प्राप्तियों में श्रेष्ठ, सर्व प्राप्तिகள்ல சிரேஷ்டமானவர்களாக आप प्राप्ति का नाम निशान नहीं है. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்கிறதுக்கான அடையாளம் கூட கிடையாது. कोई भी अनुभव नहीं कर सकता. எந்த ஒரு அனுபவத்தையும் அவங்களால இந்த மாதிரி செய்ய முடியாது. फिर आओ मध्य काल में. பிறகு வாருங்க மத்திய காலத்திற்கு. तो मध्य काल में भी आत्मा पूज्य बनते हो. மத்திய காலத்துல கூட நீங்க ஆத்மாக்கள் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகின்றீர்கள். आपके जड़ चित्र पूजे जाते हैं. உங்களுடைய ஜட சித்திரங்கள் பூஜிக்கப்படுகின்றார்கள். कोई भी आत्माओं की ऐसी विधि पूर्वक पूजा नहीं होती है.
எந்த ஒரு ஆத்மாக்களுக்கும் கூட அப்படி வித்தி பூர்வமாக पूजे நடப்பதில்லை. जैसे पूज्य आत्माओं की विधि पूर्व पूजा होती है तो सोचो, அப்ப பூஜ்ய ஆத்மாக்களுக்கு வித்தி பூர்வமாக பூஜை நடக்கிறது என்றால் கொஞ்சம் யோசிங்க. ஐசே வித்தி பூர்வக் அவர் கிஸ்கி பூஜா होती है? அந்த மாதிரி ஒரு வித்தி பூர்வமாக யாருக்காவது பூஜை நடக்கின்றதா? ஹர் கர்ம் கி பூஜா होती है. ஒவ்வொரு கர்மத்திற்கும் பூஜை நடக்கிறது. क्योंकि ஏனெனில் கர்மயோகி பந்தே ஹோ, கர்ம யோகிகளாக ஆகின்றீர்கள். तो पूजा भी हर कर्म की होती है. பூஜை கூட ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஆகிறது. चाहे धर्म आत्मा या महान आत्मा को साथ में मंदिर में भी रखते हैं. பாபா சொல்றாங்க, தர்மாத்மாக்கள் மகான் ஆத்மாக்களை கோயில்ல கூட வைக்கிறாங்க. லேக்கின் ஆனா வித்யா பூர்வக் நெய் பூஜா होती है. அவங்களுக்கு வித்யா பூர்வமாக பூஜை நடப்பது இல்லை. तो மத்திய கால் में भी हाईएस्ट अर्थात श्रेष्ठ हो. மத்திய காலத்துல கூட நீங்க ஹையஸ்டா இருக்கீங்க, அதாவது சிரேஷ்டமாக. फिर वर्तमान अंत काल में, இப்ப நிகழ்காலத்துக்கு வாங்க, கடைசி காலகட்டத்தில். तो अंत काल में भी संगम पर श्रेष्ठ आत्मा हो. கடைசி காலத்துல கூட சங்கமயத்தில் நீங்க சிரேஷ்டமான ஆத்மாக்கள். क्या श्रेष्ठता? பாபாதையும் கேட்கிறார், என்ன சிரேஷ்ட தன்மை இருக்கின்றது? சுயம் பாப் தாதா परमात्मा और आदि आत्मा अर्थात बाप दादा दोनों द्वारा पालना भी लेते हो. ஒன்று பரமாத்மா, இன்னொருத்தர் ஆதி ஆத்மா, அதாவது பாப் தாதா. ரெண்டு பேரும் மூலமா பாலனை அடைகின்றீர்கள். படாய் भी पढ़ते हो, படிப்பை கூட படிப்பிக்கின்றீர்கள். साथ में गुरु द्वारा श्रीमत लेने के अधिकारी बने हो. சத்குரு மூலமாக ஸ்ரீமத் அடைவதற்கான அதிகாரிகளாக ஆகியிருக்கின்றீர்கள். तो ஆக அநாதிகால், ஆதிகால், மத்திய கால் और अंत काल में भी हाईएस्ट हो. என்ன பியூட்டிஃபுல்லா பாபா ஒரே வரியில சொல்லிட்டாரு பாருங்க. அநாதி காலமாகட்டும், ஆதி காலமாகட்டும், மத்திய காலமாகட்டும், நிகழ்காலமாகட்டும், எல்லாத்துலேயும் நீங்க யாரு? ஹையஸ்ட், சிரேஷ்டமானவர்களாக இருக்கிறீர்கள். इतना नशा रहता है, அவ்வளவு போதை இருக்கின்றதா? பாப் தாதா कहते हैं, பாப் தாதா சொல்றாங்க என்ன? ये स्मृति को एमर्ज करो. இந்த நினைவை நீங்க எமர்ஜ் பண்ணுங்க. मन में बुद्धि में इस प्राप्ति को दोहराओ. மனதில் புத்தியில் இந்த பிராப்தியை திரும்ப நினைவில் கொண்டு வாங்க. जितना स्मृति को इमेज रखेंगे उतना स्मृति में रूहानी नशा होगा. எந்த அளவுக்கு இந்த நினைவை நீங்கள் எமர்ஜ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நினைவில் ஆன்மீக போதை என்பது இருக்கும். குஷி யோகி சக்திசாலி பனேங்க, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், சக்திசாலியாக ஆவீர்கள். இத்தனா ஹையஸ்ட் ஆத்மா பனே, அவ்வளவு ஹையஸ்ட் ஆத்மாவாக ஆகியிருக்கின்றீர்கள். என் நிச்சய பக்கா, இதில் நிச்சயம் இருக்கின்றதா? कि हम ही हाईएस्ट श्रेष्ठ बने थे, बने हैं और सदा बनते रहेंगे. நாம தான் ஹையஸ்டா இருந்தோம், இருக்கிறோம், ஆயிக்கொண்டே இருப்போம். நஷா है, போதை இருக்கின்றதா? பக்கா நிச்சய तो हाथ उठाओ. முழுமையான நிச்சயம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். டீச்சர்ஸ் நபி உட்டாயா, டீச்சர்ஸ்லாம் கூட கையை உயர்த்தினார்கள். மாதா तो सदा खुशी के झूले में झूलती है ना. தாய்மார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருக்கின்றார்கள். சொல்லிட்டு பாபா கேட்குறாரு, ஆடுகின்றீர்கள் தானே? மாதாவுக்கு बहुत नशा रहता है. क्या नशा रहता है? தாய்மார்களுக்கு ரொம்ப போதை இருக்கிறதா? என்ன போதை இருக்கிறது? हमारे लिए बाप आया है. நமக்காக தான், எங்களுக்காக தான் பாபா வந்திருக்கின்றார். நஷா என்ன? போதை இருக்கின்றது அல்லவா? द्वापर से सभी ने नीचे गिराया. துவாபரத்திலேருந்து எல்லாமே அவங்கள கீழே தான் தள்ளி விட்டாங்க. இசிலே பாப்கோ மாதாவும் பர் பகுத் பியார். அதனால தான் தாய்மார்கள் மேலே பாபாவுக்கு ரொம்ப அன்பு. அவர் காசு மாதாவும் கேலியே பாபா ஆயே. அதுவும் குறிப்பாக தாய்மார்களுக்காக தான் பாபா வந்திருக்கின்றார். குஷ் ஹோ ரஹே ஹேன், மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் பாபாவுடைய பியூட்டியை பாருங்க, மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இப்போ ஆனால் என்ன? சதா குஷோனே சாயே,
எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதான் ऐसे नहीं अभी हाथ उठा रहे हैं और ट्रेन में जाओ तो थोड़ा थोड़ा नशा उतरता जाए. இப்போ கையை உயர்த்துறாங்க, ட்ரெயினில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதை இறங்கிடக்கூடாது. சதா ஏக் ரஸ், எப்பொழுதும் ஒரே நிலை. அவிநாசி நஷாவோ, அழியாத போதை இருக்க வேண்டும். கபி கபி கா நஷா நஹி, அவ்வப்போதுக்கான போதை இல்லை. சதா கா நஷா சதாயே குஷி பிரதான் கர்த்தா. எப்பொழுதுமே உங்கள்கிட்ட போதை இருந்தால் எப்பொழுதுமே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைத்து கொண்டே இருக்கும். आप माताओं को चेहरे सदा ऐसे होना चाहिए. பாபா சொல்கிறாங்க, தாய்மார்களாகிய உங்களுடைய முகம் அப்படி இருக்கணுமா? எப்படி? दूर से रूहानी गुलाब दिखाई दे, தூரத்திலிருந்து பார்த்தாலே ஆன்மீக ரோஜாவாக தெரிய வேண்டும். क्योंकि इस विश्वविद्यालय की பாபா அதனால தான் சொல்கிறேன், இந்த விஸ்வவித்யாலய की जो बात सबको अच्छी लगती है, எந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் பிடித்திருக்கின்றது, விசேஷதா திக்காய் தேத்திய, விசேஷத்தன்மை என்ன தெரியுது? மாதாய் ரூஹானி குலாப் சமார் சதா கிலாவா புஷ்ப ஹே. இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் மலர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக ரோஜாக்களாக இருக்கின்றார்கள். और माताएं जिम्मेवारी उठाएं, தாய்மார்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். மாத்ரா இத்தனா படா காரிய कर रही है, தாய்மார்கள் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். சாயே மகாமண்டலேஸ்வர் பி ஹே, மகாமண்டலேஸ்வராக இருந்தாலும் கூட வபி சமஸ்தேக்கு மாதா நிமித்த பணி, அவங்க இதை புரிஞ்சிட்டு இருக்காங்க, தாய்மார்கள் தான் நிமித்தமாக இருக்காங்க. ஐசே சிரேஷ்ட காரிய சகஜ் சலா ரஹி ஹை, அப்படிப்பட்ட சிரேஷ்டமான ஒரு காரியத்தை ரொம்ப சகஜமாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மாதாங்கிலே காத்த, தாய்மார்களுக்காக என்ன ஒரு பழமொழி இருக்கிறது, சச் ஹே நெய் லேக்கின், உண்மை அப்படி கிடையாது. ஆனால் பழமொழி என்ன, தோ மாதா பி கேட்டே கோய் காரிய கரே படா முஸ்கில். ரெண்டு தாய்மார்கள் சேர்ந்து ஒரு காரியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். லேக்கின் யா கவுன் நிமித்த, ஆனால் இங்கே யார் நிமித்தமாக இருக்கின்றார்கள்? மாதாயி என்ன, தாய்மார்கள் தானே. ஜப்பி மில்னே ஆத்தே தோ கியா பூச்சித்தே, எப்போ சந்திக்க வந்தாலும் என்ன கேட்குறாங்க? மாதாயை சலாத்திய ஆப்பஸ்மே லடுத்தி நெய்ய. தாய்மார்கள் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், தங்களுக்குள்ள சண்டை செஞ்சுக்கிறது இல்லை தானே, கிட்பிட் நெய் கருத்தி பிரச்சனைகள் இல்லை தானே. லேக்கின் ஆனால் உன்னோக்கோ கியா பத்தாக்கிய சாதாரண மாதா நெய், அவங்களுக்கு இது தெரியாது, இவங்க சாதாரண தாய்மார்கள் இல்லை, பரமாத்மா துவாரா பனி हुई ஆத்மாயே மாதாயே, பரமாத்மா மூலமாக ஆக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மாக்கள் தாய்மார்கள். பரமாத்மா வரதான் நோக்கி சலார, பரமாத்மாவனுடைய வரதானம் தான் இவங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றன. ஐசே தன்னை பாண்டவ சமஸ்தே மாதாவுக்கா மான அமரா நெய்யே கியா. அதனால் பாண்டவர்கள் எப்படி நினைக்கின்றீர்களா? தாய்மார்களுக்கு தான் மரியாதை, நமக்கு இல்லை என்று. ஆப்கா பி காயன் 5 பாண்டவம் காயமே, உங்களுக்கு கூட மகிமை இருக்குது 5 பாண்டவர்கள் என்று. சக்தியோं के साथ साथ சீத்தலாயை திக்காத்தே, एक பாண்டவ भी दिखाते हैं. சக்தியிலு கூட 7 சீத்தலா கூட ஒரு பாண்டவரை காட்டுறாங்க. और पांडवों के बिना माताएं नहीं चला सकती, பாண்டவர்கள் இல்லாமல் தாய்மார்களெல்லாம் நடத்த முடியாது. மாதாவுக்கு பின்னா பாண்டவ भी नहीं चला सकते, தாய்மார்கள் எல்லாமையும் பாண்டவர்களால் நடத்த முடியாது. दोनों बुझाएं चाहिए, 2 கைகளும் கூட வேணும். லேக்கின் ஆனால் மாதாவுக்கு बहुत गिरा दिया था ना, தாய்மார்களை ரொம்ப கீழே தள்ளிட்டாங்க இல்லையா. इसलिए बाप माताओं को दुनिया असंभव समझती है, वो संभव करके दिखा रहे हैं. ஆனால் தாய்மார்களில் இந்த உலகம் எது முடியாது என்று நினைக்கின்றதோ அதை முடிய வைத்த காட்டுகின்ற பாபா. आप खुश हो ना माताएं को देख करके, பாபா கேட்குறாங்க, நீங்கள் கூட தாய்மார்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றீர்களா? नहीं இல்லையா? खुश है ना, மகிழ்ச்சி தானே. अगर माताओं को बाप निमित्त नहीं बनाता तो नया ज्ञान नई सिस्टम होने के कारण पांडवों को देखकर बहुत हंगामा होता है. எப்போ புது ஞானம் புது சிஸ்டத்தை பார்த்து பாண்டவர்களை பார்த்து ரொம்ப பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. மாதாएं ढाल क्योंकि नया ज्ञान है ना, ஏன்னா தாய்மார்கள் தான் ஒரு கேடயமாக இருக்கிறாங்க. ஏன்னா ஞானம் புது ஞானம், नई बातें புது விஷயங்கள். लेकिन बहनों के साथ भाई सदा ही साथ है,
எப்போதுமே சகோதரில் கூட சகோதரன் இருக்கவே செய்கின்றார். பாண்டவ अपने कार्य में आगे हैं. பாண்டவர்கள் தங்களுடைய காரியத்தில் முன்னாடி இருக்காங்க. और बहनें अपने कार्य में आगे हैं. தாய்மார்கள் பெண்கள் அவங்களுடைய காரியத்தில் முன்னாடி இருக்கிறாங்க. दोनों की राय से हर कार्य निर्विघ्न बन चल रहा है. ரெண்டு பேருடைய ஒரு டைரக்ஷன் படிதான் ஒவ்வொரு காரியமும் கூட தடையலற்றதாக நடந்து கொண்டே இருக்கின்றது. बाप दादा हर रोज बच्चों के भिन्न भिन्न कार्य देखते रहते. बाप दादा தினமும் குழந்தைகளுடைய விதவிதமான காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். नए नए प्लान बनते ही रहते. புது புது பிளான் ஆய்கொண்டே இருக்கிறது. समय तो सबको याद है. நேரம் எல்லாருக்குமே நினைவில் இருக்கிறது. யாத இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பாபா கேட்குற நினைவு இருக்கிறதா? 99 का चक्कर भी पूरा हो गया ना. 1999 சக்கரம் கூட முடிஞ்சிடுது. क्या सोचते थे? என்ன முதல்ல யோசிச்சிங்க? 99 आ गया, 99 आ गया, 99 வந்துடுச்சு, 99 வந்துடுச்சு. लेकिन ஆனால் आप सबके लिए सेवा करने का वर्ष निर्विघ्न रहने से वर्षा मिला. நீங்கள் எல்லாம் சேவை செய்வதற்கு தடையலற்று இருப்பதற்கான ஆண்டு கிடைத்தது. देखो 99 में ही मौन बट्टियां कर रहे हो ना. ஏன்னா 99 தான் நீங்கள் மௌன பட்டி செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் தான் அல்லவா. दुनिया घबराती है. உலகம் பயப்படுது. आप जितना वो घबराते हैं उतना ही आप सभी याद की गहराई में जा रहे हो. அவங்க எந்த அளவுக்கு பயப்படுறாங்க, நீங்களோ அந்த அளவுக்கு ஆழத்தில் போய்கொண்டே இருக்கின்றீர்கள். மன்கா மௌன் ஹை. மனதனுடைய மௌனம் இருக்கிறது. ज्ञान सागर के तले में जाना. ஞான கடலனுடைய அடியில் ஆழத்தில் போகிறது. நய நய அனுபவம் का रतन लाना. புது புது அனுபவங்களுடைய ரத்தனங்களை கொண்டு வருது. जो बाप दादा ने पहले भी इशारा दिया. बाप दादा முதல்லையே சமிகையை கொடுத்து விட்டார். सबसे बड़े खजाना है. எல்லாத்த விட பெரிய பொக்கிஷம் எது? जो वर्तमान और भविष्य बनाता है. அது நிகழ்காலத்தையும் பண்ணுது, எதிர்காலத்தையும் பண்ணுகிறது. அது என்னது? வக அதுதான் சிரேஷ்ட சங்கல்ப் கா கஜானா. சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய பொக்கிஷம். संकल्प शक्ति बहुत बड़ी शक्ति है. இந்த சங்கல்ப சக்தி ரொம்ப பெரிய சக்தி. जो आप बच्चों के पास है. அவங்க குழந்தைகள்கிட்ட தான் அது இருக்குது. சிரேஷ்ட சங்கல்ப் की शक्ति है. அது உங்ககிட்ட என்ன இருக்கு? சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய சக்தி. சங்கல்ப் तो सबके पास है. பார்க்க போனா சங்கல்பம் எல்லார்ட்டையுமே இருக்குது. लेकिन श्रेष्ठ शक्ति शुभ भावना शुभ कामना की संकल्प शक्ति. அதுலேயும் சிரேஷ்டமான சங்கல்ப சக்தி சுப பாவனை மற்றும் சுப காவனாமனுடைய சக்தி. மன் புத்தி ஏகரா கர்ணிக்கு சக்தி. மனதும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி. ஏ ஆப்கே பாசி. இது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. और जितना आगे बढ़ते जाएंगे, எவ்வளவுக்கு எவ்வளோ முன்னேறி கொண்டே செல்வீர்களோ ஒரு சங்கல்ப சக்தியை ஜமா கர்த்தே जाएंगे. இந்த சங்கல்ப சக்தியை நீங்கள் சேமித்து கொண்டே செல்வீர்கள். व्यर्थ गवाएंगे. वेस्ट பண்ண மாட்டீர்கள். व्यर्थ गवाने का मुख्य कारण व्यर्थ संकल्प. அதை இழக்கிறீங்க, வேஸ்ட் பண்ணுறீங்கனால என்ன அர்த்தம்? உங்களுடைய சங்கல்பம் வீணான संकल्पंगल. व्यर्थ संकल्प बाप दादा ने देखा है. मेजॉरिटी बच्चों के सारे दिन में व्यर्थ अभी भी. மெஜாரிட்டி குழந்தைகள்கிட்ட ஃபுல் டேல இந்த வேஸ்ட் தாட்ஸ் நிறைய இப்போ கூட இருக்குது. जैसे सूलधन को इकोनॉमी को यूज करने वाले सदा ही संपन्न रहते हैं. பாபா என்ன அழகாக உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. எப்படி ஸ்தூலமான செல்வத்தை கூட யார் எக்கனாமியாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எப்போதுமே நிறைஞ்சிருக்கிறாங்க. அவர் व्यर्थ गवाने वाले कहाँ न कहाँ धोखा खा लेते हैं. ஆனால் யார் வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எங்கேயாவது ஏமாற்றத்தையும் அடைகிறாங்க. ஐசே அதே மாதிரி श्रेष्ठ शुद्ध संकल्प में इतनी ताकत है. श्रेष्ठமான शुद्ध संकल्पத்தில் அவ்வளோ சக்தி இருக்கிறது. आपके कैचिंग पावर, वाइब्रेशन कैच करने की पावर बहुत बड़ी शक्ति है. வைப்ரேஷனை கேட்ச் பண்ணக்கூடியது கேட்சிங் பவர் உங்கள்கிட்ட அதிகரித்து விடும்.
वह वायरलेस टेलीफोन जैसे ही साइंस के साधन कार्य करता है எப்படி வயர்லெஸ் டெலிஃபோன் சயின்ஸினுடைய சாதனங்கள் காரியங்களை செய்கின்றதோ वैसे शुद्ध संकल्प का खजाना இந்த சுத்த சங்கல்பத்தினுடைய பொக்கிஷங்கள் ऐसे ही कार्य करेगा அந்த மாதிரி வேலையை செய்யுமா जो लंदन में बैठे हुए कोई भी आत्मा का वाइब्रेशन आपके ऐसे स्पष्ट कैच होगा லண்டனில் இருந்தாலும் கூட அவங்களுடைய வைப்ரேஷனை தெளிவாக அவங்களால கேட்ச் பண்ண முடியுமா எப்படி வயர்லெஸ் டெலிஃபோன் டிவி சாதனங்கள் செய்கின்றதோ அப்படி கித்தனை சாதன நிக்கல் கே இப்போ பாருங்க எவ்வளோ சாதனங்கள்லாம் வந்து விட்டன इससे भी स्पष्ट आपकी कैचिंग पावर இதை விட தெளிவாக உங்களுடைய கேட்சிங் பவர் இருக்கும் ஏகாகிரதா की शक्ति से बढ़ेगी இது ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தியின் மூலமாக அதிகரிக்கும் ये आधार तो कदम होनी ही है ஏன்னா ஆதாரங்கள் எல்லாமே என்ன முடிவடைந்து விடும் ये सब साधन किस आधार पर है பாபா கேட்குறார் இந்த எல்லா சாதனமும் எதனுடைய ஆதாரத்தில் லைட் के आधार पर லைட்டினுடைய ஆதாரத்தில் जो भी सुख के साधन எதெல்லாம் சுகத்தினுடைய சாதனங்கள் இருக்கின்றனோ பாபா கேட்குறாங்க கித்தனை சாதன் நிக்கலே அதனால தான் सुख के साधन मेजॉरिटी लाइट के आधार पर है मेजॉरिटी लाइट आधार तो क्या आपकी आध्यात्मिक लाइट आत्म लाइट या कार्य नहीं कर सकती உங்களுடைய ஆன்மீக லைட்டு ஆத்மாவுடைய லைட்டு இந்த காரியத்தை செய்ய முடியாதா जो चाहो वाइब्रेशन नज़दीक के दूर के कैच कर सकेंगे வைப்ரேஷனை பக்கத்தில் இருந்தாலும் சரி இல்லை தூரத்தில் இருந்தாலும் உங்களால் கேட்ச் பண்ண முடியும் अभी क्या है एकाग्रता शक्ति मन बुद्धि दोनों के एकाग्र हो तब कैचिंग पावर होगी இப்போ என்ன ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி அதாவது மனம் புத்தி இரண்டையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி வந்தாதான் கேட்சிங் பவர் இருக்கும் बहुत अनुभव करेंगे நிறைய அனுபவத்தை செய்வீங்க சங்கல்ப் கியா நிஸ்வார்த் நீங்கள் பண்ண சங்கல்பம் சுயநலமற்றதா இருந்ததா சச்ச தூய்மையானதா இருந்தா ஸ்பஷ்ட बहुत குயிக் அனுபவம் कराएगी அது ரொம்ப குயிக்காக அவங்களுக்கு அனுபவத்தை செய்விக்கும் साइलेंस की शक्ति के आगे ये साइंस झुकेगी साइलेंस शक्तिக்கு முன்னால் இந்த साइंस கூட தலை குனியும் अभी भी समझते जाते हैं साइंस में भी कोई मिक्सिंग है ஏன்னா இப்போ கூட எல்லாமே அனுபவம் பண்ணுறாங்க சயின்ஸில் கூட ஒரு மிஸ்ஸிங் இருக்குது जो भरनी चाहिए அதை நிரப்ப வேண்டும் इसलिए बाप दादा फिर से अंडरलाइन करा रहा है அதனால தான் பாப் தாதா மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி கொண்டே இருக்கிறார் अंतिम स्टेज अंतिम सेवा கடைசி ஸ்டேஜ் கடைசி சேவை ये संकल्प शक्ति बहुत फास्ट सेवा कराएगी இந்த संकल्प சக்தியானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேவையை செய்விக்கும் इसीलिए ஆகவே संकल्प शक्ति के ऊपर और अटेंशन दो संकल्प शक्तिயின் மேலே இன்னும் கவனத்தை கொடுங்க बचाओ जमा करो அதை சேமியுங்கள் बहुत काल में आएगी அதுதான் உங்களுக்கு நிறைய காரியத்தில் பயன்படும் பிரயோகி संकल्प शक्ति से बनेंगे நீங்கள் பிரயோகிகளாக எப்போ ஆவீங்க இந்த संकल्प शक्तिயின் மூலமாக தான் ஆவீங்க साइंस का महत्व क्यों है அடுத்து பாபா கேட்குறாங்க சயின்ஸினுடைய மகத்துவம் ஏன் பிரயோக में आती है तब तो समझते हैं ना அது பயன்பாட்டில் வருகிறது அதனால தான் என்ன நினைக்கிறாங்க साइंस अच्छा काम करती है साइंस நல்ல காரியத்தை செய்கிறது तो साइलेंस की पावर का प्रयोग करने के लिए அப்போ சைலன்ஸினுடைய பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏகாகிரதா की शक्ति चाहिए ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி வேணும் और एकाग्रता का मूल आधार है இப்போ மனம் ஒருமுகப்பட வேண்டும் என்றால் அதுக்கு மூல ஆதாரம் எது मन की कंट्रोलिंग पावर மனதனுடைய कंट्रोलिंग पावर जिससे मनोबल पड़ता है அதன் மூலமா மனம் சக்திசாலியாக ஆகிறது மனோபலுக்கு बड़ी महिमा है மனபலத்திற்கு ரொம்ப மகிமை இருக்கிறது ये रिद्धि सिद्धि वाला भी मनोबल द्वारा अल्पकाल के चमत्कार दिखाते हैं இந்த ரித்தி சித்தி பண்ணுறவங்க கூட மனபலத்தின் மூலமாக தான்
चमत्कारத்தை காட்டுறாங்க. आप तो विधि पूर्वक रिद्धि सिद्धि नहीं, विधि पूर्वक कल्याण के चमत्कार दिखाएंगे. நீங்க உங்களுடைய வித்தி மூலமாக, ரித்தி சித்தி மூலமாக இல்லை, வித்தி பூர்வமாக நன்மைக்கான அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள். जो वरदान हो जाएंगे, அது என்ன ஆயிடும்? वरदानமாக ஆகிவிடும். आत्माओं के लिए संकल्प शक्ति का प्रयोग वरदान सिद्ध हो जाएगा. ஆத்மாக்களுக்கு இந்த சங்கல்ப சக்தியினுடைய பிரயோகமானது वरदानமாக சித்தமாகிவிடும். तो पहले ये चेक करो. அதனால முதல்ல இதை சோதனை பண்ணுங்க. मन को कंट्रोल करने की कंट्रोलिंग पावर है. மனதை கண்ட்ரோல் செய்வதற்கான कंट्रोलिंग पावर இருக்கின்றதா? सेकंड में जैसे साइंस की शक्ति स्विच के ऑन आधार से स्विच ऑन करो, स्विच ऑफ करो. எப்படி பாருங்க, இந்த சயின்ஸினுடைய சக்தி சுவிட்சினுடைய ஆதாரத்தில் சுவிட்சை ஆன் பண்ணுங்க, இல்லை சுவிட்சை ஆஃப் பண்ணுங்க. एक सेकंड में मन को जहाँ चाहो, जैसे चाहो, जितना समय चाहो उतना कंट्रोल कर सकते हो. மனதை எங்கே விரும்பினாலும், எப்படி விரும்பினாலும், எவ்வளவு நேரத்திற்கு விரும்பினாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? बहुत अच्छे अच्छे स्वयं प्रतिभि और सेवा के विधि सिद्ध रूप दिखाई दे. ரொம்ப நல்லா தனக்காகவும் சரி சேவைக்காகவும் அது சித்தி ரூபத்தை உங்களுக்கு காட்டும். லேக்கின் இவ்வளவும் சொல்லிட்டு ஆனால்னு சொல்லிட்டார். ஆனால் என்ன? பாப் தாதா தேக்தே, बाप दादा பார்க்குறாங்க. संकल्प शक्ति के जमा का तो अभी साधारण अटेंशन है. संकल्प சக்தியை சேமிப்பதற்கான கணக்கில் இப்போ நீங்கள் சாதாரண கவனம் கொடுக்கின்றீர்கள். जितना होना चाहिए उतना नहीं है. எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு இல்லை. रिजल्टे சொல்லிட்டார். संकल्प के आधार पर बोल और कर्म ऑटोमेटिक चलते हैं. அடுத்து கண்டினியூ பண்ணுறா பாருங்க. சங்கல்பத்தினுடைய ஆதாரத்தில் தான் பேச்சும் கர்மமும் தாமாகவே நடக்கின்றன. अलग अलग मेहनत करने की जरूरत ही नहीं. தனித்தனியாக நீங்கள் உங்களுடைய பேச்சு கர்மத்திலையும் கவனம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. आज भूल को कंट्रोल करो, आज दृष्टि को अटेंशन में लाओ, मेहनत करो. இன்னைக்கு என்னுடைய பேச்சை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என்னுடைய திருஷ்டியில் நான் கவனம் கொடுக்கணும், உழைக்கணும். இன்னைக்கு என்னுடைய விருத்தி நான் சேஞ்ச் பண்ணணும். ஆக சங்கல்ப சக்தி பவர்ஃபுல் है. அப்படிலாம் தேவையில்லை. எப்போ உங்களுடைய சங்கல்ப சக்தி பவர்ஃபுல்லாக இருக்குமோ சவ் சொதஹி கண்ட்ரோல் மே ஆ ஜாते. இது எல்லாமே தானே கண்ட்ரோலில் வந்துடுது. இதெல்லாம் உங்களுடைய பேச்சாகட்டும், உங்களுடைய திருஷ்டி ஆகட்டும், உங்களுடைய விருத்தி ஆகட்டும், இதுக்கெல்லாம் தனித்தனியாக அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எப்போ உங்களுடைய சங்கல்ப சக்தியின் மேலே कंट्रोलिंग पावर இருக்குமோ அப்போ. तो ஆக சங்கல்ப சக்தி का महत्व जानो. சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். ये बट्टियाँ विशेष इसलिए कराई जाती है. இந்த பட்டியெல்லாம் எதுக்காக செய்யப்படுகின்றது? आदत पड़ जाए, உங்களுக்கு பழக்கம் ஆயிடணும். यहाँ की आदत भविष्य में भी अटेंशन दे करते रहे. இங்கே நாம் பண்ணுற பழக்கம் தான். நீங்கள் எதில் கவனம் கொடுக்கின்றீங்களோ அதுதான் அவிநாசியாக ஆகிவிடுகின்றது. சம்ஜா? புரிகிறதா? क्या महत्व है? संकल्प शक्तिनुடைய महत्व தெரிகிறதா? आपके पास बड़ा ऊंची से ऊंचा खजाना बाप ने दिया है. உங்ககிட்ட உயர்ந்தலும் உயர்ந்த பொக்கிஷத்தை பாபா கொடுத்து விட்டார். या श्रेष्ठ संकल्प शुभ भावना शुभ कामना के संकल्प का खजाना है. श्रेष्ठ சங்கல்பமாகட்டும், சுப பாவனை ஆகட்டும், சுப காமனா ஆகட்டும், இதெல்லாம் பெரிய பொக்கிஷங்கள். சப்கோ பாப் நே தியா, எல்லாருக்கும் பாபா கொடுத்து விட்டார். லேக்கின் ஆனால் ஜமா நம்பர்வார் கர்த்தே, சேமிப்பதை வரிசைக்கிரமாக செய்கின்றார்கள். और प्रयोग में लाने का சக்தி भी நம்பர்வார். அதை பயன்பாட்டில் கொண்டு வருகின்ற சக்தி கூட எப்படி இருக்கு? வரிசை கிரமமாக இருக்கின்றது. अभी भी शुभ भावना या शुभ कामना इसका प्रयोग किया है.
பாபா கேட்குறாங்க, இப்போ கூட இந்த சுப பாவனை இல்லை சுப காமனாவை प्रैक्टिकल கொண்டு வந்திருக்கீங்களா? विधि पूर्व करने से सिद्धि का अनुभव होता है. विधि पूर्वமாக நீங்க செய்வதின் மூலமாக சித்தி வெற்றியினுடைய அனுபவம் ஆகின்றதா? अभी थोड़ा थोड़ा आता है. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆகின்றது. आके இறுதியில் आपके संकल्प शक्ति इतनी महान हो जाएंगी. உங்களுடைய संकल्प शक्ति अவ்வளவு महानाக ஆகிவிடும். जो सेवा में मुख द्वारा संदेश देने में समय भी लगाते हो. நீங்கள் வாய் மூலமா சேவை செய்யறதுல நேரத்தை கூட பயன்படுத்துகிறீர்கள். संपत्ति भी लगाते हो. செல்வத்தை கூட பயன்படுத்துகிறீர்கள். அல்ச்சமே भी आते हो. அலைச்சல்ல கூட வருகின்றீர்கள். தக்தே भी हो. களைப்பு அடைந்து விடுகின்றீர்கள். लेकिन ஆனால் श्री संकल्प की सेवा में श्रेष्ठமான संकल्प சேவையில सब बच जाए. இது எல்லாமே சேமிக்கப்பட்டுவிடும். எதெல்லாம் பாபா சொல்றாங்க? நேரமாகட்டும், செல்வமாகட்டும், அலைச்சலாகட்டும், களைப்படைகிறதாகட்டும், இது எல்லாமே படாவும். அதனால இந்த சிரேஷ்டமான சங்கல்ப சக்தியை அதிகரியுங்கள். संकल्प शक्ति को बढ़ाने से प्रत्यक्षता भी जल्दी होगी. எப்போ நீங்கள் இந்த சங்கல்ப சக்தியை அதிகரிப்பீங்களோ அப்போ பிரத்யக்ஷதா கூட ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். अभी 63 वर्ष में हो गए न. इतने समय में कितनी आत्माएं बनाई? 62 63 வருஷம் ஆயிட்ட. எவ்வளோ ஆத்மாக்களை பாபா குழந்தை ஆக்கியிருக்கீங்க? 9 लाख भी पूरे नहीं. 9 லட்சம் கூட முழுசா ஆகலை. सारे विश्व को संदेश पहुंचाना है तो कितनी करोड़ आत्मा. முழு உலகத்திலையும் ஆத்மாக்களுக்கு செய்தியை கொடுக்கணும்னா எவ்வளவு கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. अब तक भी भगवान इन्हों का टीचर है, भगवान इन्हों को चला रहा है, कारण परामत कर रहा है, स्पष्ट नहीं हुआ है. இது வரைக்கும் பகவான் தான் இவங்களுடைய டீச்சராக இருக்கின்றார். பகவான் தான் இவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். செய்விப்பர் பரமாத்மா இது இன்னும் தெளிவாக இல்லை. अच्छा कार्य और श्रेष्ठ कार्य कर रहे. நல்ல காரியம் பண்றாங்க. சிரேஷ்டமான காரியம் இது. ஆவாஸ் तो है. இவ்வளவுதான் வெளிவந்திருக்கிறது. लेकिन ஆனால் கராவன்ஹார் अभी भी गुप्त है. செய்விப்பவர் இன்னும் கூட गुप्तமாக இருக்கிறார். ये संकल्प शक्ति से हर एक की बुद्धि को परिवर्तन कर सकते हो. संकल्प शक्तिயின் மூலமா ஒவ்வொருடைய புத்தியை கூட உங்களால மாற்ற முடியும். चाहे आहो प्रभु के प्रत्यक्ष हो, चाहे बाप के रूप में प्रत्यक्ष हो. आहो प्रभु என்று சொல்லி பிரத்யக்ஷம் ஆனாலும் சரி, இல்லை பாபாவுடைய ரூபத்தில் பிரத்யக்ஷம் ஆனாலும் சரி, பாப் தாதா अभी भी फिर से अटेंशन दिलाता है. இப்போ கூட மறுபடியும் நமக்கு கவனத்தை கொடுக்கின்ற संकल्प शक्ति को बढ़ाओ और प्रयोग में लाते रहो. संकल्प शक्तिயை அதிகரியுங்கள், மேலும் பிரயோகத்தில் கொண்டு வாருங்கள். समझा? புரிகிறதா? जो बाप दादा ने अभ्यास सुनाया, मन सेकंड में एकाग्र हो जाए. बाप दादा நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், மனதை ஒரு செகண்டில் ஒருமுகப்படுத்துங்கள். क्योंकि समस्या अचानक आती है. ஏன்னா பிரச்சனை எப்படி வருது? திடீர்னு வருது. उसी समय अगर मनोबल तो समस्या समाप्त हो जाती है. அந்த நேரத்தில் உங்களுடைய மனோபலமானது ஸ்ட்ராங்கா இல்லைன்னா समाप्ति எப்படி பிரச்சனைகள் ஆகும்? समस्या एक पढ़ाई पढ़ाने वाले बन जाती है. மனோபலம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா பிரச்சனை கூட என்ன ஆயிடுது? உங்களுக்கு படிப்பை படிப்பிக்கின்றதாக ஆகிவிடுகின்றது. इसीलिए ஆகவே सभी मन बुद्धि को अभी अभी ஏகாக்கிர கரோ. இப்போ கூட உங்களுடைய மனம் புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள். देखो होता है. பாருங்க, உங்களால முடிகிறதா? பாபா ட்ரில் பண்றார். ऐसे सारे दिन में अभ्यास करते रहो. இதே மாதிரி ஃபுல் டே நீங்க பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். अच्छा, நல்லது. चारों ओर की श्रेष्ठ आत्माओं को, நாலா பக்கங்களிலும் உள்ள श्रेष्ठமான ஆத்மாக்களுக்கு, आदि मध्य और अंत में श्रेष्ठ पार बजाने वाले आत्माओं को,
ஆதி மத்தியம் அந்தம் சிரேஷ்டமான பாட்டெடுத்து நடிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா अपने श्रेष्ठ संकल्प की विधि को अनुभव करने वाले தன்னுடைய சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய விதியை அனுபவம் செய்யக்கூடியவர்களுக்கு சதா சகஜ யோகி சாத் சதா பிரயோகி பண்ணே வாலே எப்போதுமே சகஜ யோகியின் கூடைய பிரயோகியாக ஆகக்கூடியவர்களுக்கு சதா संकल्प शक्ति द्वारा सर्व शक्तियों को बढ़ाने वाले சங்கல்ப சக்தியின் மூலமாக அனைத்து சக்திகளையும் அதிகரிக்கக்கூடிய மன और बुद्धि पर नियंत्रण कर रखने वाले மனது மற்றும் புத்தியின் மேல கண்ட்ரோல் வைக்கக்கூடிய சதா பிரயோகி பச்சோங்கோ எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே देश विदेश के बच्चों को भी बाप दादा देख रहे हैं உள்நாடு வெளிநாட்டினுடைய குழந்தைகளையும் बाप दादा பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் संकल्प द्वारा जो याद प्यार या रूहान करते हैं वो अब दादा बापा पहुंच जाता है யார் சங்கல்பத்தின் மூலமா அன்பு நினைவுகளை ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்களோ அதுவும் பாப் தாதாவிடம் வந்து விடுகின்றது अभी भी जो साइंस की बल द्वारा सुन रहे हैं இப்போ கூட சயின்ஸினுடைய பலத்தின் மூலமா கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் அல்லவா உன் சபி பச்சோங்கோ அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தேஷ்கே ஏக் ஏக் பச்சோக்கோ யாத் பியார் உலகத்தில் உள்ள தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள் ஜனக் பச்சோக்கோ விசேஷ் பாப்யா யாத் பியார் தே ரஹே ஜனக் குழந்தைக்கு கூட விசேஷமா பாப் தாதா யாத் பியார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் கியோங்கி அதுக்கு பாபா காரணம் சொல்றாங்க பாரு ஏனெனில் மன் சே யஹா தன் சே வா மனதுல இங்க இருக்கிறாங்க உடல்ல அங்க இருக்கிறாங்க तो सभी को அனைவருக்கும் एक एक को विशेष याद किया ஒவ்வொருவருக்கும் கூட விசேஷமாக அன்பு நினைவுகள் अच्छा நல்லது योग भट्टी का प्रोग्राम बहुत अच्छा चल रहा है योग भट्टिயினுடைய प्रोग्राम ரொம்ப ரொம்ப நன்றாக நடந்து கொண்டே இருக்கிறது அடுத்த தாதியில பார்த்து பாபா பேசுறாங்க सदा अपने को बाप दादा के नैनों के नूर समझते हो ना தன்னைத்தான் எப்பொழுதும் பாப் தாதானுடைய கண்ணில் மணிகளாக அனுபவம் செய்கின்றீர்களா நயனமே சதா சமாயவே கண்கள்ல எப்பொழுதுமே கலந்து இருக்கக்கூடிய நயனமே சமானேசே சதாய் திருஷ்டி சமாய रहेंगे கண்கள்ல கலந்து விட்டால் பார்வையில கலந்து விடுவீர்கள் ஏபி பாபர் பச்சோ கா சங்கம் யுகே சுஹேஜ இது கூட பாபா மற்றும் குழந்தைகளுக்கு சங்கமயத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பெரிய வரதானம் மில்னா சுன்னா கானா பீனா ஏ சங்கம் கி குஹேஜ சந்திப்பது கேட்பது சாப்பிடுவது இது எல்லாமே எங்க இந்த சங்கமயத்தில் தான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிராப்தி ஐசே ही அதே மாதிரி மனாத்தே மனாத்தே अपने घर चले जाएंगे இதை கொண்டாடி கொண்டாடி அப்புறம் வீட்டுக்கு போயிடுவீங்க फिर राज्य में आएंगे பிறகு ராஜ்யத்தில் வரீங்க பிரம்மா பாக்கு சாத் ராஜ்ய கர்னா பிரம்மா பாபா கூட ராஜ்யம் செய்ய வேண்டும் அச்சா ரொம்ப நல்லது துனியா வாலே சோஸ்தே रहते உலகத்தினர் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க ஆப் சதா மனாத்தே रहते நீங்க கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள் सोई सोच नहीं உங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது क्या होगा कैसे होगा என்ன ஆகும் எப்படி ஆகும்லாம் किसी प्रकार का सोच नहीं है எந்த விதமான கவலையுமே உங்களுக்கு கிடையாது அச்சா நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க इस अंतिम जन्म में இந்த கடைசி ஜென்மத்தில் मिली हुई सर्व पावर्स को கிடைத்திருக்கின்ற அனைத்து சக்திகளையும் யூஸ் கர்னே வாலே பயன்படுத்தக்கூடிய வில் பவர் சம்பன்ன பவ வில் பவர் சம்பன்னமாக ஆகுக இந்த கடைசி ஜென்மத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தக்கூடிய வில் பவர் சம்பன்னமாக ஆகுக यह स्वीट ड्रामा बहुत अच्छा बना है இந்த இனிமையான ட்ராமா
ரொம்ப ரொம்ப நல்லாவே ஆகியிருக்கிறது. இசை कोई बदल नहीं सकता, இதை யாருமே மாற்ற முடியாது. लेकिन ஆனால் ड्रामा श्रेष्ठ ब्राह्मण जन्म को बहुत ही मार्क्स मिली हुई. சிரேஷ்டமான பிராமண ஜென்மத்துக்கு ரொம்ப மார்க்ஸ் கிடைத்திருக்கிறது. பாப்னே வில் கியா है, பாபா வில் பண்ணியிருக்கிறார், इसलिए வில் பவர், அதனால தான் வில் பவர் இருக்கிறது. इस पावर को யூஸ் करो, இந்த வில் பவரை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஜப் சாவோ, எப்போ நீங்கள் விரும்பினாலும் சரி. சரீரக்கு பந்தன் से யாரு, இந்த சரீரத்தினுடைய பந்தனத்திலிருந்து விலகி கர்மாத்த ஸ்திதிமே சித்தோ ஜாவோ, கர்மாத்த நிலையில் நிலைத்து விடுங்கள். ஞாரா ஹூ, நான் விடுபட்டு இருக்கிறேன். மாலிக் ஹூ, எஜமானனாக இருக்கிறேன். பாப் துவாரா நிமித்த ஆத்மாவும், பாபாவின் மூலமாக நிமித்தமான ஆத்மாவாக இருக்கிறேன். இத் சுமர்த்தி சே, இந்த நினைவின் மூலமாக மன் புத்திக்கு ஏகாகிர கர்லோ, மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துங்கள். தப் கஹேங்கே வில் பவர் சம்பன்ன, அப்பதான் உங்களை என்னன்னு சொல்ல முடியும், வில் பவர்ல சம்பன்னமான ஆத்மா என்று. ஆக 3 சுமிருத்தி பாபா என்ன சொல்றாங்க, நான் விடுபட்டவனாக இருக்கிறேன், நான் எஜமானனாக இருக்கிறேன், பாபா மூலமாக நிமித்தமாக இருக்கின்றேன். இந்த நினைவு இருந்தாதான் மனம் புத்தி என்ன ஆகும், ஒருமுகப்படும். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, தில் சே சேவா கரோ, இதயபூர்வமாக சேவை செய்யுங்கள். तो दुआओं का दरवाजा खुल जाएगा, ஆசீர்வாதத்தினுடைய பொக்கிஷங்கள் திறக்கப்பட்டுவிடும். சூச்சனா செய்தி. ஆஜ் மாஸ் கா தீசரா ரவிவார், இன்னைக்கு மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ராஷ்டிரிய யோக் திவஸ், இன்டர்நேஷனல் யோகா டே. சபி பிராம பஸ், அனைத்து பிராமண குழந்தைகளும் கூட சங்கட்டித் ரூப்மே எல்லாம் ஒன்றாக கூடி சாய் 6:30 से 7:30 बजे तक, மாலை 6:30 7:30 வரை விசேஷ अपने पूर्वज स्वरूप में स्थित हो, தன்னுடைய பூர்வஜ ஸ்வரூபத்தில் நிலைத்திருங்கள். பூரே விருட்ச கோ சக்தியோं का दान करो, முழு விருட்சத்துக்கும் சக்தியினுடைய தானத்தை கொடுங்கள். ஹரேக் ஆத்மாக்கோ, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு கூட अपने सम्मुख எமர்ஜ் கர்த்தவே, தனக்கு முன்னால் எமர்ஜ் செய்து சினேகபரி திருஷ்டி தே, அன்பு நிறைந்த பார்வையை கொடுங்கள். अपने पन की அனுபூதி கராயே, தம்முடையவர் என்ற அனுபவத்தை செய்வீங்கள். ஆக இன்னைக்கு அவைத்த பாப்தாதா என்ன சொல்றாங்க, சங்கல்ப சக்தியினுடைய மகத்துவத்தை தெரிந்து அதை அதிகரியுங்கள், பிரயோகத்தில் கொண்டு வாருங்கள். நீங்க பிரயோகம் பண்ற வித்தியை கூட தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக ஆகின்றது. நல்லது. ஓம் சாந்தி.
பரந்த உள்ளமானது மற்றவங்களுடைய பலகீனத்தை பார்க்காது, எப்பயுமே அவங்களுடைய பண்புகளை மட்டுமே பார்க்கும். Generous heart won't look into the weakness of others. It looks only the virtues.